அனைவருக்கும் வணக்கம். இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது வந்து கியூஆர் கோடு. இப்போ கியூஆர் கோடு இப்போ நம்ம காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கடையிலலாம் ஜிபே மூலமா பே பண்ணுறதுக்கு வந்து கியூஆர் கோடு யூஸ் பண்ணுறோம். இது அன்னில கியூஆர் கோடு வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃப்ளையரு, ப்ரௌசர், இந்த மாதிரி ஒரு கம்பெனி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸில் வந்து என்ன பண்ணோம், கம்பெனியோடைய லொக்கேஷனை வந்து கியூஆர் கோடுக்குள்ளார மெர்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அதை ஸ்கேன் பண்ணுறது அந்த கம்பெனியோ இல்லை அந்த கடையோ எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் கார்டு வேற ஏதாவது கம்மியான டேட்டா இருக்கிறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியோட இல்லை கம்பெனியோடைய வெப்சைட்டை வந்து அந்த கியூஆர் கோடுக்குள்ள இன்பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸ் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியான டேட்டா தான் இருக்கும். இப்போ அந்த கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணும்போது வெப்சைட் கிடைக்கும். வெப்சைட்குள்ளார எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்த்துக்கலாம். அது நம்ம ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ வந்து எப்படி ஒரு கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணுறது, ஒரு லிங்க் மூலயமா எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அந்த கியூஆர் கோடை எப்படி நம்ம டிசைனோட ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறத நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு கியூஆர் கோடை வந்து ஒரு டிசைனோட ஃபிட் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ நான் ஒரு டிசைன் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கியூஆர் கோடை வந்து டைரெக்டாக கியூஆர் கோடு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கேன்வால ஆப்ஷன் கிடையாது. பட் ஆனால் கேன்வால ஆப்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஸில் போனீங்கன்னா பல லட்சக்கணக்கான ஆப்ஸ் இதில் உள்ள இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஆப் தான் கியூஆர் கோடு. நான் இப்போ இந்த ஆப்ஸுக்கு போகிறேன். ஆப்ஸில் போயிட்டு இங்கே போயிட்டு கியூஆர் கோடுன்னு மட்டுமே டைப் பண்ணுங்க. கியூஆர் கோடுனே ஒரு ஆப் இருக்குது. இதில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ஒன் பை ஒன்னாக இந்த ஆப்ஸ் எல்லாமே நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த ஆப் மட்டும் பார்ப்போம். கியூஆர் கோடு ஆப் மட்டும் பார்ப்போம். கியூஆர் கோட் அப்படி இந்த யூஆர்எல் கேட்குது. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், www.inddigitalworks.in தான் இப்போ நம்ம கம்பெனி வெப்சைட்டு. இப்போ இதை கொடுத்து இதில் ஜென்ரேட் கோடுன்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டோன்னா இதை வந்துச்சு பாருங்க, இமீடியட்டாக வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த கியூஆர் கோடை சைஸ் பண்ணி நான் இந்த இடத்துல வச்சு விட்ருலாம். இப்போ இதில் வந்து ஸ்கேன் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்ம இது வந்து வந்துடும். இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்க. உங்களுடைய கூகுளில் எடுத்துக்கோங்க. கூகுளில் போயிட்டு கூகுள் குரோமில் போயிட்டு google.comல போயிட்டு அது வந்து கூகுள் லென்ஸ் சர்ச் இருக்கு இல்லையா, கூகுள் லென்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் லென்ஸை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். கூகுள் லென்ஸை ஓப்பன் பண்ணி நான் ஸ்கேன் பண்ணுறேன். செல் அப்படியே ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் ஆகுது. ஒரு நிமிஷம். இந்து டிஜிட்டல் ஒர்க்ஸ் காட்டுது பாருங்க, தெரியுதா? இந்து டிஜிட்டல் ஒர்க்ஸ் எழுத்து காட்டுது பாருங்க. ஒரே நல்லா காட்டும், தெரியுதா? அவ்வளோதான். இப்போ இதை போய் நான் டச் பண்ணேன்னா என்னுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். லோட் ஆகுது பாருங்க, நல்லா காட்டும். ஓப்பன் ஆயிடுச்சு பண்ணி தான் இப்போ என்னோட வெப்சைட். ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த கியூஆர் கோடில் கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து அது வந்து லோட் ஆகிடும். இப்போ இவ்வளோ தான். இதேமாரி நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம். நம்ம கூகுள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கையும் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். எதை வேணாலும் போட்டுக்கலாம். எதை வேணாலும் போட்டுட்டு நம்ம ஒரு கியூஆர் கோடாக ஜென்ரேட் பண்ணி நம்மளுடைய டிசைனோட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் கியூஆர் கோடு மட்டும் உங்களுக்கு கூகுள் பே நம்பரை கொடுத்து வெறும் கியூஆர் கோடு மட்டும் போட்டு வெறும் பேஜாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்கள் விருப்பப்படி எப்படி வேணுமோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு என்னோட கீழே மெயில் ஐடி இருக்குது. மெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.